காலத்துலலாம் ரேடியோ பெட்டி அறிமுகமாகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரேடியோ பெட்டியை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேடியோவில் கேட்டு கேட்டு பாட்டு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு காதலி மாதிரி அதுக்குள்ளே மயங்கி, ரேடியோ இல்லாமல் பாட்டு இல்லாமல் அவங்களால இயங்கவே முடியாதுன்னு ஒரு கட்டம் வந்துடும். ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எவன் ரேடியோ கொண்டு வந்து கொடுத்தானோ அந்த ரேடியோ பெட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டா ரேடியோ இல்லாமல் அவங்களால காலம் தள்ளவே முடியாது. அப்புறம் அந்த ரேடியோ எங்கே கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிச்சு, அப்புறம் பார்த்தா ஒரு கடையில் ரேடியோ பெட்டி இருக்கும். அப்புறம் மக்கள்லாம் போய் தேடி அந்த ரேடியோ வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ராஜா சார் என்ன பண்ணுவார்னா, முதல்ல அவருடைய இசையை ரசிக்க வைப்பார். அதுக்குள்ளே நம்மள சிக்க வச்சிருவார். ரசிக்கன்னு எழுதி பார்த்தா அதில் சிக்கன்னு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், போதை மருந்து தடுப்பு சட்டத்தில் நிச்சயமாக கைது செய்யணும்னா முக்கியமாக கைது செய்ய வேண்டியது வந்து நம்ம ராஜா சாரை தான். உலகம் பூரா தமிழர்களுக்கு இசைங்கிற ஒரு போதையை வந்து ஒரு பெரிய போதையை வழங்கிய அவர் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரே தவிர, அவ்வளோ பெரிய ஒரு போதை மருந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு.